கோவையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலைகளில் தேங்கிய தண்ணீர் கடைகளுக்குள் புகுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், ஏற்கனவே அதி கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருக்கிறது. விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக அவினாசி சாலை, திருச்சி சாலை, அதே போல சக்தி மெயின் ரோடு உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் பாத்தீங்கன்னா நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் பகுதிகளில் பெய்த இந்த கனமழை காரணமாக சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் முழுவதும் மழை நீர் தேங்கி இருக்கிறது. இதனால் ஏற்கனவே பயணிகள் அவதியடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த சிங்காநல்லூர் சாலையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிக அளவு மழைநீர் சென்ற நிலையில சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்குள் தற்போது இந்த மழை நீரானது புகுந்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த நீரை வெளியேற்ற முடியாமல் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் திணறிட்டு வராங்க. அதே போலதான் வாகன ஓட்டிகளும் பாத்தீங்கன்னா மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் வாகனத்தை இயக்கிட்டு வராங்க. குறிப்பாக அவினாசி சாலையில பாத்தீங்கன்னா அதிக அளவு அந்த மழை நீர் செல்லக்கூடிய காரணத்தினால அதாவது மெதுவாக வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாநகரில் இருக்கக்கூடிய முக்கிய அந்த பிரதான சாலைகள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு புறம் பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஊழியர்கள் மழை நீரை அகற்றும் பணியில ஈடுபட்டு வராங்க. அதே போல மறுபுறத்துல போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலையும் தீவிரமா ஈடுபட்டு வராங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்குள் அந்த மழை நீரை ஊழியர்களே அகற்றும் பணியில தற்போது ஈடுபட்டு வராங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.